வணக்கம் பசங்களா! இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1151ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். போன சாப்டர் ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன். இந்த சம்பவம் நடக்கிறதெல்லாம் எப்ப லூஃபிக்கு போய் தெரிஞ்சு, அவன் எப்ப மேல வர்றதுன்னு சொல்லிட்டு புலம்பி இருந்திருப்பான் போன சாப்டர்ல. பட் இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விஷயம் போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்க நான் ஆர்வமா இருக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இத பத்தியும், அப்புறம் மத்த விஷயத்த பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பேச போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு புரியும். வெறும் அது மட்டும் இல்ல, அது இல்லாம நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன நடக்குதுன்னா, யாமட்டோ சுமோ ரெஸ்லிங் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அவர் தூக்கி பந்தாடுறானே சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல நடக்குது. இப்போ நம்ம மெயின் கதையை போயிடலாம். மெயின் கதையில என்ன நடக்குதுன்னா, நம்ம காஷி இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் போயிட்டு கேப்டன்ஸ் என்னாச்சு உங்களுக்கு, தயவு செஞ்சு திருப்பி சுய நினைவுக்கு வாங்க. எல்டர் ஜெருல் இந்த உலகத்திலே ஓல்டஸ்ட் வாரியரு, அவர் ஒரு லெஜெண்ட் மாதிரி, அவரை என்ன கொல்லணும்னு சொல்லி நிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் கேட்கறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவரை சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தோம் காஷி, அதனால எங்களுக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு வயசாயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதுனால அவரோட கஷ்டத்துல இருந்து நம்ம போக்கணும். அதனால அவரை கொன்னுட்டு நாங்க கிங் ஆக போறோன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டீமன் டோரி அப்புறம் டீமன் புரோகி சொல்றாங்க. சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியல காஷிக்கு. என்ன நீங்க பைத்தியார மாதிரி பேசுறீங்க, திருப்பி தயவு செஞ்சு திருப்பி பழையபடி மாறுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெஞ்சுறான். அப்ப இன்னொரு ஜெயண்ட் காஷி நீ என்ன சொன்னா அவனுக்கு கேட்காது, அவங்க டீமன்ஸா மாறிட்டாங்க, அதனால வா நம்ம இங்க ஓடிடலாம்னு சொல்லிட்டு நம்ம காஷி பாத்தீங்கன்னா புடிச்சு ஈத்துன்னு போறத முயற்சி பண்றான். ஆனா அவன் நேரம் என்ன ஆகுதுன்னா, அந்த எவன் காப்பாத்த வந்தோம்னா காஷிய, அவன் மாட்டிக்கிறான். அவனால நவர முடியல. அப்ப என்ன நவர முடியல, நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு போர்டு கேம் மாதிரி காட்டுறாங்க. அந்த கேம் பேர் எனக்கு கரெக்டா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதுல பாத்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பா இருக்கும், இன்னொரு சைடு வெள்ளையா இருக்கும். அது மாத்தி மாத்தி வைக்கணும், பிளேயர்ஸ் பொறுத்துன்னு சொல்லிட்டு வச்சீங்களேன். சோ அதுல பாத்தீங்கன்னா வெள்ளையா ஒரு காயின் இருக்குது. அதுதான் இப்ப இந்த புது ஜெயண்ட். அவன் மாட்டிக்கிறானா, அதுக்கடுத்து அந்த காயின் திரும்புறப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ல இருந்து டீமனா மாறிடுறான். அதை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. ஒருவேளை ஈமோக்கா பவர் இந்த மாதிரி போர்ட் கேம் பவரான்னு சொல்லிட்டு வேற எனக்கு தெரியல. ஏன்னா அதுல காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்குது. அதெல்லாம் நம்ம டோரி புரோகி அப்புறம் மத்த ஜெயின்ஸ் யாரெல்லாம் மாறினாங்களோ டீமெல்லாம், அண்ட் இவன் மாறினோன்னு பாத்தீங்கன்னா அவனோட அந்த காயினுமே கருப்பா மாறிடுது. சொரல் ஈமோக்கா பவர் இதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு திடீர்னு டவுட் வந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டீமனா மாறிடுறான். மாறிட்டு இது சூப்பர் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுக்கடுத்து காஷி பாத்தீங்கன்னா சரிங்க சரி வராது, வாங்க நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லி அவனை பாத்தீங்கன்னா ஓடுறாங்க. அப்ப அவங்க ஓடுறப்ப கபானியும் தோக்கடிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை பத்தி சொல்லினுறாங்க. அண்ட் அவங்க கூட பாத்தீங்கன்னா ரிப்ளே ஓடினுக்கிறான். அதை கேட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா, கவலைப்படாத கோலன், நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு ஓடுறான் பையனை நோக்கி. அதுக்கடுத்து சீன் இப்ப எங்க போதுன்னா, அந்த பசங்க கிட்ட போகுது. பசங்கலாம் தூங்கினுக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம குலிங்கமோட பவர் வச்சு அவன் தூங்கல, ஈமோக்காவோட பவர் வச்சு தூங்குறாங்க. ஈமோக்கா ஹாக்கி ரீல்ஸ் பண்ணிருப்பான்ல, அதுல அவங்களாம் மயக்கமாயிட்டு இருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கனவு காண்றாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க என்ன கனவு காண்றாங்க அப்படின்னா, டீமன்ஸை கனவு காண்றாங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம குலிங்கமான் பவர் யூஸ் பண்ணி டீமன்ஸை உயிரோட வர வைக்கிறான். அண்ட் இது பத்தாததுக்கு அவன் ஏற்கனவே டீமன்ஸ் வர வச்சு நம்ம நைட்மேர் டீமன்ஸ் அதெல்லாம் சில தோக்கடிச்சாங்கல்ல, அதுக்கும் ஒரு ஹார்ன் மாதிரி ப்ளோ பண்ணி திருப்பி அதுங்களையும் உயிரோட வர வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டீமன்ஸும் எல்பாஃப் நாசம் பண்ணுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒருத்தனை காட்டினாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல, யாரா இதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதுக்கடுத்து கீழே பேர் போட்டிருந்தாங்களா, அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஸோ நம்ம குலிங்கம் பாத்தீங்கன்னா இப்போ ஹியூமன் ஃபார்ம்ல காட்டுறாங்க. ஹியூமன்னா ஃபேஸ் காட்டுறாங்க. அவன் இருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபார்ம். அவன் டிராகன் ஃப்ரூட் சாட்டான்ல, அதோட ஹைபிரிட் ஃபார்ம்ல அவன் இருக்கிறான். இதுல பாக்கிறதுக்கே சீனா இருந்தாங்க அவன். நான் கூட டிராகன் ஃபார்ம்ல பாக்குறப்ப பேக்கு மாதிரி இருந்தான். சரி அவன் அப்படிதான் இருப்பானு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஹியூமன் ஹைபிரிட் ஃபார்ம்ல பார்த்து சீனா இருக்கிறான். ஸோ அவன் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணா ரேம்பேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட நைட்மேர் டீமன்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் கட்டி போட்டுக்கிற ஸ்டார்ஸ் கிட்ட போகுது. அப்ப நாமி அங்க என்னதான் நடக்குது, இன்னும் நிறைய டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்ப ஜிம்பே பாத்தீங்கன்னா ஆமா மோசமானே போகுது நிலமன்ற சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து உசப் பாத்தீங்கன்னா கத்துறான். என்னன்னு சொல்லிட்டு கத்துறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் டோரி, மாஸ்டர் புரோகி, என்னாச்சு உங்களுக்கு, இது உங்களோட சொந்த ஊரு, சொந்த நாடு, கண்ணை திறந்து பாருங்க, இங்கேயே நாசம் பண்ணி இருக்கிறீங்க. நீங்க உங்களோட வாரியர் பிரைட இழந்துட்டு எதையோ உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறீங்க, அப்படி நீங்க இருக்கலாமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உசோப் கதறானே சொல்லிட்டு சொல்லலாம். உசோப்போட அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவன் தைரியமா பேசுறான் அவனோட மாஸ்டர்ஸ் பார்த்து. ஆனா அவன் பேச ஒன்னும் அவனுக்கு கேட்கல, பட் அவன் பாத்தீங்கன்னா பேசுறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் எங்க போகுதுன்னா, அந்த குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அம்மாலாம் பாத்தீங்கன்னா உங்களை விடமாட்டேன், உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு போறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் ஈமோகா கிட்ட போகுது. அப்ப சம்மர்ஸ் ஈமோகா கிட்ட
நம்ம இதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப கொல்லிங்கம் வந்து போர்டு ஆல்ரெடி நம்ம கலர்ல கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை நான் என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா, எல்போ ஃபுல்லா ரத்தமா தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா, ஆனா அப்புறமா தான் முன்னாடி அந்த போர்டை காட்டினாங்கல்ல, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஜாயிண்டா வந்து டேர்ன் ஆகிறப்ப டீமன்ஸா அந்த போர்டே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல மாறிச்சுல்ல, அதை தான் வந்து குறிக்கிறான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி அவன் வந்து கேட்கறான். அதுக்கடுத்து இந்த நைட்மேர் எல்லாமே வந்து தீமையானது. அது வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா அது தன்னைத்தானே அழிச்சுக்கும். சோ நம்ம எவ்வளவு தூரம் அதை கொண்டு போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்ப ஈமோக்கா வந்து என்ன சொல்றான்னா, எல்லாமே உடையிற வரைக்கும் நம்ம கொண்டு போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. அப்ப எது உடையிற வரைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறப்ப, எல்பாஃபோட ஸ்பிரிட் உடையிற வரைக்கும் நம்ம இதை கொண்டு போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. இதுக்கு அடுத்து அவ சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஹாரல்ட் மட்டும் இந்த மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா எப்பயோ எல்பஃப் வந்து என்னோட கண்ட்ரோல்ல வந்துருக்கும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சோ இப்போ இந்த இதுல வந்து நம்ம ஈமோக்கா சொன்ன அந்த மிஸ்டேக் வந்து ஹாரோல்ட் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அவர் கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம் ஈமோக்கா இப்ப பண்ற மாதிரி. இல்லைன்னா அவரே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனம் திருந்தி கூட அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுருக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஹாரல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டுக்கிறாரு. சோ இப்போ சீன் வந்து எங்க போகுதுன்னா நம்ம ரோம் ஆஃப் த டெட்டுக்கு போகுது. இந்த சீனுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அங்க வந்து போகுது. இப்ப காட்டுற சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈமோக்கா பேசுறாள்ல, அதுல இருந்து சில நிமிடங்களுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு வச்சீங்களேன். அப்ப வந்து காட்டுறாங்க. எப்ப குறிப்பான்னு சொல்லணும்னா நம்ம கபான் வந்து கீழே விழுவார்ல, சாப்பரம் கீழே விழுவானே. சோ அதுக்கு வந்து போறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துனே இருக்காங்க. சாப்பர் வந்து கத்துறான். ஐயோ நான் மட்டும் யோசிக்காம கீழே குதிச்சிட்டேனே, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கடுத்து சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கபானை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் போறோம். அவர் தானே மேல ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தாரு, மேல கீழே. அதுக்கடுத்து சாப்பர் குதிச்சான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு காட் பாயிண்ட் யூஸ் பண்ணி லேண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆக்கிடுறான். அவருக்கும் அப்புறமா வந்து அவனுக்குமே. சோ இன்னொரு சைடுல என்ன நடக்குதுன்னா நம்ம லோக்கியா ஆயிருதுன்னு எப்பயும் போல மாத்தி மாத்தி கடிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்ப லூஃபி வந்து சாப்பர் கீழே வந்தான் போலகுது இப்பன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப இதுக்கு யார் சொல்றான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஜோரவா இருக்கலாம் இல்ல சாஞ்சியா இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது அவன் தானான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்ப நம்ம லோக்கி என்ன சொல்றான்னா, ஆமா இவன் சொல்றது கரெக்ட். யாரோ கீழே ஊந்தாங்க. அவங்க ஏதோ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப லூஃபி என்ன சொல்றான்னா, சரி அது இருக்கட்டும், எப்படி சாப்பர் வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல இருந்து அது தூரம். இவன் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷார்ப்லாம் இல்ல. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிக்கிறான். அது மேபி அப்சர்வேஷன் ஆக்கிய கூட இருக்கலாம். மேபி ஃபியூச்சர் சைட் அதை யூஸ் பண்ணி கூட பாத்துருக்கலாம். சாப்புன்னு சொல்லி கரெக்டா சொல்றான் பாருங்க. அதனால நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேக்குறான். அதுக்கடுத்து அவன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து அடிபட்டுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்றான். அப்ப சாஞ்சி வந்து அவங்க அங்கேருந்து கீழே வந்துடுறானா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் உடனேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்றான். சோ சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து போறாங்க. அப்ப லோகி அடிபட்டுக்கிறதுனால அவன் வந்து அங்கேயே தான் இருக்கிறான். அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெரட்டும் அதுக்கு அடுத்து கோல்டுபர்க் வந்து இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு நம்ம லோகிக்கு வந்து ஃபோன் வருது. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோசா வந்து ஃபோன் பண்றான் இல்ல பண்றான். அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு தெரியல இப்ப கரெக்டா சொல்லணும்னா. பட் மோசான்ற பேர் வந்து கேட்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்குது. சோ இப்போதைக்கு நம்ம பொண்ணுனே வச்சுப்போம். ஓகேங்களா? சோ ஃபோன் வருது. நம்ம லோக்கி வந்து பாத்தீங்கன்னா மோசா நான் வந்து பிஸியா இருக்கிறேன். அதனால அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப மோசா வந்து இல்ல நான் வந்து சீக்கிரமா விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கும் இங்க நான் வேலையா தான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப லோக்கி வந்து அப்படியா சரி கொஞ்சம் பொறுமையா சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம ஜெட் அவனே பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிறான். அவனும் வந்து அவர்கிட்ட தெரிஞ்சுன்னு பொறுமையா வந்து பேசுறான். சத்தமா கூட பேசாம. அதுக்கடுத்து நம்ம மோசா வந்து என்ன சொல்றான்னா, முன்னாடி இதை நான் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்னால சொல்ல முடியல. பட் நான் இப்ப வந்து சொல்லிடுறேன். இப்ப என்னோட நிலைமையை வச்சு பாக்குறப்ப கொஞ்ச நாளைக்கு என்னால உன்கிட்ட திருப்பி டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்டைல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். லோக்கி வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்போ மோசா வந்து என்ன சொல்றான்னா, இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து பயந்துருந்தேன் உன்கிட்ட பேசுறதுக்கு. ஆனா அதுவும் உன்கிட்ட பேச பேச எனக்கு வந்து அது ஜாலியா இருந்துச்சு. அண்ட் எப்படா உன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு கூட ஆரம்பிச்சேன். அதனால நான் வந்து உனக்கு நன்றி சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப நம்ம லோக்கி வந்து பாத்தீங்கன்னா மோசா என்ன ஆச்சு அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேக்குறான். அதுக்கடுத்து அந்த மோசமான பிசினஸ்ல ஏதாவது மறுபடியும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேக்குறான். அது என்ன பிசினஸ் சொல்லிட்டு நமக்கு தெரியல. அப்ப நம்ம மோசா வந்து இல்ல லோக்கி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேக்குறான். அவன் மோசா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வந்து வச்சிடறான். அவ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா இரு மோசம்னு சொல்லிட்டு சொல்றான். போன் கட் ஆயிடுதா. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோகமாகறான் கடுப்பாறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் இதை வந்து நம்ம ஜெட் பாத்துக்கிறான் முன்னாடி சொன்ன மாதிரி. அவடே பாத்துக்கிறாடா லோக்கி வந்து பாத்துட்டு என்ன பாக்குற நீன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஜெட் வந்து பரவாயில்லடா ரோம் ஆஃப் தி டெட்டுக்கு வந்துட்டு நீ ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே வந்து இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போனாங்களா சாப்பரை கூட்டின்னு வரது அவெல்லாம் வந்துடுறாங்க. அப்ப ஹைருதீன் வந்துட்டு ஜெட் சீக்கிரமா நீ வந்து யாசனை ட்ரீட் பண்ணணும் அவருக்கு வந்து அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஓ இவர் பாப்புலர் ஆயிங்க நல்ல வேலை நீ காப்பாத்தின சாப்பர் வரேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்றான். உடனே சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல வெக்கப்பட்டுன்னு நான் ஒன்னும் காப்பாத்தலடா நீ சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்காரான்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்பயும் போல ஜாலியா பேசினுக்கிறான். சோ அதுக்கடுத்து நம்ம யாசான் யாருன்ற விஷயத்த லூஃபி கிட்ட சொல்றாங்க. அவர் தான் வந்து ஸ்காப்பர் கபான்ன்றத. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். என்னது இவர் வந்து ஸ்காப்பர் கபானா இவரா இது இவர் வந்து பைரட் க்ரூல இருந்தாரா அப்பனா இவருக்கு ராஜர் ரயிலியர்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான்.
அப்ப இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது மேபி ஹைரிஜனா இருக்கலாம். டார்க் கிங் ரெய்லி எப்படி பைரட் கிங்கோட ரைட் ஹேண்டோ, அதே மாதிரி இவர் வந்து பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்டு. அந்த க்ரூலயே ஒரு தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைரிஜன் வந்து சொல்றான். அப்ப ஜோரோ வந்து அதனால தான் இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கு ஷாங்க்ஸ தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். சோ இந்த மாதிரி இவங்க பேசினுக்கிறப்ப யாசன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நவுறாரு. நம்ம கபான் வந்து பார்த்தீங்கன்னா நவுறான். அப்ப அத வந்து நம்ம ஹைரிஜன் பார்த்துட்டு, அவர் வந்து ஏதோ நவுறாரு. அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு போலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமா கபான் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நானும் ஆர்வமா தான் இருந்தேன். சரி ஒருவேளை மேல நடந்தத பத்தி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆள் வந்து என்ன தெரியுமா சொன்னா? நான் வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ரெய்லி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் இல்ல ராஜருக்கு அடுத்து. நான் தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிபட்டு கிடக்குற நிலைமையில அந்த ஆள் வந்து சொல்றாரு. சோ இத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம ஜோரோ சாஞ்சு அடிச்சுப்பான்ல. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பண்றாரு. சோ இதுக்கு அடுத்து சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த நம்ம லூஃபி கிட்ட வந்து சொல்றான். ஆமா லூஃபி மேல வந்து விஷயம் ரொம்ப மோசமா போயின்னு இருக்குது. குழந்தைகள வந்து ஹாஸ்டேஜா எடுத்துக்கிறாங்க. வந்திருக்கிற எதிரிங்க வந்து சில பேர் தான். ஆனா அவங்கள வந்து யாராலையும் தோற்கடிக்க முடியல. அதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் வந்து அங்கங்க ஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பர் வந்து சொல்லினுக்கிறான். அவன் சொல்லினுக்கிற டைம்ல ஈமோக்கா வந்து ஹாக்கி ரிலீஸ் பண்ணுவான் பாத்தீங்களா மேல. அந்த ஹாக்கி இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நம்ம கபான் வந்து கொடுத்த ரியாக்ஷன் தான் அதுல ஒரு புதிர்னே சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணிட்டு இந்த ஹாக்கி வந்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ஒருவேளை இவர் ஏற்கனவே ஈமோ பத்தி தெரியுமா? ஈமோ பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் ஒருவேளை மீட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஹாக்கியை வந்து சிமிலரா இருக்கிறதுனால அவர் வந்து இந்த ஹாக்கி வந்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால ராஜர் ஒருவேளை போய் அவங்களை மீட் பண்ணாரா? இல்ல அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம அப்படியே சரி அடுத்த ஜெனரேஷன் பார்த்துன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சோ இதுக்கு அடுத்து நம்ம ஹைருதீன் வந்து மேல ஏதோ நடந்துருக்குது. சீக்கிரமா நம்ம மேல போகணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லூஃபி வந்து கவலைப்படாத சாப்பர் நான் பாத்துறேன் இனிமேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு லோக்கி வந்து இந்த ஹாக்கிக்கான சோர்ஸ் வந்து யாரா இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா என்னோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கி சொல்லிட்டு சிரிக்கிறான். சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடறாங்க. சோ நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த மாதிரி லூஃபிக்கு லோக்கிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்த சாப்டர்ல கன்ஃபார்மா இவங்க வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அங்க போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி காட்டுன்னு இருக்காம டைரக்டா இவங்களை வந்து அங்க கொண்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஓட. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடுத்த சாப்டர் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு மாசா இருக்கும். ஏன்னா அங்க நடக்கிறதுக்கு வேற கதை இல்ல. இவனுங்க இங்கேருந்து அங்க போனா மட்டும்தான் கதையே இருக்குது. ஆனா இதுல கேள்வி என்னன்னா நம்ம லோக்கி போவானா இல்ல அப்புறமா தான் அவனை பொறுமையா ரிலீஸ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு தெரியல. லோக்கி கூட போனானா இன்னும் சீனா இருக்கும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. சோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சாப்டர்ல என்ன நடக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அதே வந்து ஸ்டோரி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மசாலா வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.